முடிச்சிட்டீங்க. நான் இவரத்தை மெயினாக எடுத்து வந்து நடந்தேன்னா இங்கே வந்து இங்கே தாய்லாந்து தமிழ் செல்வன். இது நம்ம யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோ எதை பத்தி ஒரு எக்ஸ்ப்ளோர் வைக்க போகணும்னு சொன்னா தைப்பொங்கல். இதை வந்து பிராதானிய தமிழ் மாணவர்கள் எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க, எப்படி எல்லாம் பொங்கல் பசுப்பால்ல பொங்கினாங்களா இல்ல தேங்காய் பால்ல பொங்கினாங்களா, இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்புறம் வாங்க பார்க்கலாம். என்னடா ஸ்டார்டிங்லேயே பொங்கல் பானையை காட்டுறான்னு யோசிக்காதீங்க. இது வந்து கோவில் கமிட்டி இந்து மாணவர் சங்கம் அவங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல். கோவில்ல வலதுபுறம் 4 ஃபேக்கல்ட்டியும் இடதுபுறம் 3 ஃபேக்கல்ட்டியும் முன்னுக்கு 2 ஃபேக்கல்ட்டி என்று சொல்லி 9 ஃபேக்கல்ட்டிக்கும் பொங்குறதுக்கான இடங்களை வழங்குவாங்க. ரைட்டு, பால் பொங்கிருச்சு, இனி அரிசியை போட வேண்டியதுதான். இந்த பால் பொங்கி வரக்குள்ள அந்த அரிசியை போடக்குள்ள எதையோ சாதிச்சது போல ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாருங்க. இப்படியே உசுப்பேட்டு உசுப்பேட்டு உடம்ப ரமேளமா ஆக்கிட்டாங்கடா. அந்த கவனிப்பார் இருக்கிற அந்த பொங்கல் பானை தான் பின்னாடி எல்லாரையுமே கவனிக்க போகுது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இதண்ட ஃப்ரெண்ட் தான் கேஷுவலா போஸ்ட் மட்டும் கொடுக்கலவர், அந்த பொங்கலை சக்சஸா பொங்கி முடிச்சதும் அவன் தான். தமிழ் எரியிற அடுப்பை என்ன விசுக்கிற, ஏன் கஷ்டப்படுறேன்னு நீங்க கேட்குற எனக்கு விளங்குது. எல்லாம் ஒரு வீடியோக்காகத்தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? பொங்குறதுல எவ்வளவு டெடிகேஷன் பாத்தீங்களா? அதுவும் அந்த அடுப்பு பத்த வச்சது போலதான். நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். பொங்கலோட சேர்ந்தெடுக்கிற போட்டோஸ், இங்க கலெக்ட் பண்ணப்படுற மெமரிஸ் எல்லாமே அவங்களோட வாழ்நாள் பொக்கிஷங்கள் தான். என்ன இந்த ஐபோன் காரன் தான் மாட்டிடுவான் பாவம். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நட்டதிங்க என்ன ஸ்பெஷல்னு சொன்னா 9 ஃபேக்கல்ட்டிஸ் இருக்குது. அவங்க அவ்வளவு பேரும் இரவிரவா இருந்து தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வந்து கோலம் போடுவாங்க. அந்த கோலம்ன்றது சாதாரண கோலமா இருக்காது. 3D அமைப்புல அதை வெட்டி மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு இரவிரவா வந்து செய்வாங்க. அந்த கோலத்தின் அழகை நான் கொண்டு காட்டுவேன். இந்த கோலம் வந்து பொங்கல் பானையிலேருந்து பால் வழியிற மாதிரியான ஒரு கிரியேட்டிவிட்டியில போட்டிருக்காங்க. இந்த கோலம் வந்து மயில், இறகு, வேல் என்று சொல்லி முருகன் அடையாளங்கள் அடிப்படையாக கொண்டு போடப்பட்ட ஒரு கோலம். இந்த கோலம் வந்து கிருஷ்ணன், புல்லாங்குழல் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான கிரியேட்டிவிட்டி. மற்ற சில பல கலரையும் விட்டு அறிஞ்சிக்காங்க. கோவிலை சுத்திட்டு வரும்போது இந்த கோலங்கள்லாம் பார்க்கறதுக்கு உண்மையில வேற இருக்கும். இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எருது குட்டியோட படுத்திருக்குது, வளமையா பசுதான் குட்டியோட படுத்திருக்கு. இங்க கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். இந்த கோலங்கள்லாம் 1-2 மணித்தியாலங்கள்ல போட்டதில்ல, ஒரு நாள் இரவு ஃபுல்லா இருந்து கஷ்டப்பட்டு போட்டது. தமிழ் என்னடா இப்படி கஷ்டப்படுறாங்க, கோல போட்டி எதுவும் மாட்டான்னு கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி எதுவும் இங்க இல்லை. இதெல்லாம் தாண்டி சிவபெருமான கூட அழகா கோலமா போட்டிருந்தாங்க. இது வந்து சங்க அமைப்பிலான கோலம் என்று நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு அந்த எதுக்கு கலர் அடிக்கும் போது எப்படி இருந்துக்க இருக்கா பாப்போம் வாங்க. ஹலோ தனுஷன். சொல்லுங்க. நீங்களா யாருடா? தைப்பொங்கல் ஃபர்ஸ்ட் பொங்கல் தைப்பொங்கல் பொங்கல் எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டீங்க. நான் இவரத்தை மெயினாக எடுத்து வந்து நடக்குன்னா இங்கே வந்து இங்கே பெறாதனே தைப்பொங்கல் கோலம் தான் ஸ்பெஷல் எழுதுறாங்க. 3Dல போடுறீங்களாம், வெட்டி ஷேப் பண்ணி இரவிர வாரம் மண் அடிச்சு போடுறான். அவங்க போட்ட கோலத்தை காட்டுங்க. இரவிர வந்து கோலம் போட்டது. இதுக்கு முதல் இப்படி நார்மலா வீட்லயோ இல்ல கோவிலையோ கோலம் போடுற அப்படி நாம திருப்பி போடுவோம். இப்ப இங்க 3Dல போட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எங்களையும் திரும்பி போட்டது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் டைம்ல நாங்கள் ஒரு முடிச்சிருக்கோம்ன்றது ஒரு வித்தியாசமான மழைதான் கொஞ்சம் குழப்ப பார்த்தேன். இருந்தாலும் பார்த்துட்டு காரணத்தினால ஒரு சவுண்டும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்காங்க. இவர் மட்டும்தான் நிறைய இந்த லைன்ல அப்படி எல்லாரும் இரவு வந்து கோலம் போட்டாங்க. இதே மாதிரி
பொங்கலைங்க பசுப்பால பசுப்பால் தேங்காய் கட்டுப்படியாது ஒரு தேங்காய் 160 ரூபாய்க்கு நாங்கள் கட்டுப்படியாது பசுப்பாலுக்கு ஓகே வருது. இன்னொரு விஷயம் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல கூட பேசினா மறந்துட மாட்டேனா. 9 சைக்காலஜிஸ்ட் வந்து லைன்ல இருந்து பொங்குனாங்க. எல்லா தமிழ் மாணவர்கள் இந்து மாணவர்களை உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த வருஷத்துல நாங்கள் எல்லா தமிழ் மாணவர்களும் இதில் நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உள்ளுணர்வு, அதாவது ஒரு உறவு முறையை நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகிறோம். என்ன உறவை வளர்த்த நீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா நல்லா செஞ்சுக்கீங்க. இந்த கோலம் எல்லாம் பொங்கலும் சாப்பிட்டு பார்த்தாலும் டேஸ்டா இருந்தது. கேட்ட கேட்டுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு நன்றி. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. 68வது இந்து மாணவ சங்கம் அவங்க வந்து தமிழர் பண்பாட்டை மறக்க கூடாதுன்றதுக்காக சில நிகழ்வுகளை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணப்பட்ட நிகழ்வுகள் முட்டி உடைத்தல், நான் நினைக்கிறேன் கயிறு நிற்கிறது நீங்க இருக்கும் நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த நிகழ்வுகளுக்கு உங்களை கொண்டு போறேன். இதை தாண்டி ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடந்தது. எல்லாத்தையும் எனக்கு வீடியோக்குள்ள கொண்டு வர இல்லாம போயிட்டு பாட்ட திருக்கரமே பிள்ளை பாக்கியம் தந்தாய் நீ அருள்வரமே ஆடிவா மயில் ஏறிவா பத்து மலையாண்டவனே வடிவேலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை தப்பி போயிட்டு வந்துட்டாயா வந்துட்டாயா. உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப வளமையா யூனிவர்சிட்டி பேராதனியில தைப்பொங்கல் நடக்கிறது, கோலம் போடுறது, 9 ஃபேக்கல்டிஸ் வர்றது, பொங்கல் வைக்கிறதுலாம் காட்சியாச்சு. ஆனா இந்த தரம் மட்டும் 68வது இந்து மாணவ சங்கம் அவங்க தமிழ் பாரம்பரியத்தை வந்து பேணுற ஒரே நோக்கத்தோட, மற்றது நம்ம கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாத எண்ணத்தோட ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆடல் பாடல் என்று அதை தாண்டி இதுக்கு பிறகும் கயிறுத்தல், முட்டி உடைத்தல் இன்னும் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்ப நீங்க ஆடல் பாடல் பார்த்துட்டு வந்தீங்க. அவ்வளவும் சைவ விழுமியம் சார்ந்ததாக இருந்தது. தமிழ் பாரம்பரியம் கொஞ்சம் கூட குறையாம அதை பின்பற்றி இருந்தாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நீங்க போன தடவை நீங்க தைப்பொங்கலுக்கு இருந்தீங்க, இப்ப என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை தைப்பொங்கல் உங்களுக்கு போன தடவை விட எப்படியான ஒரு ஃபீலை தருது? உண்மையை சொன்னால் ஒரு வசனத்திலே முடிக்கலாம், மாற்றம் ஒன்றே மாறாது. இது உண்மையான ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயங்களை ஏற்றுக்கொள்றது உண்மையில ஒரு நல்ல விஷயம். இப்ப கடந்த காலத்துல இருந்த வரைக்கும் பார்த்தா அது சாதாரணமாக ஒரு தைப்பொங்கல் விழாகத்தான் இருந்தது. இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மட இந்து மாணவ ஒன்றியம் வந்து நம்முடைய தமிழ் மாணவர்களுடைய வந்து சொன்னா அவங்களோட சைவ விழுமிய ஒழுக்கங்கள் எல்லாவற்றையும் வந்து ஒரு பேணுவதற்கு, அதற்கு மேல அதை மேம்படுத்தும் வகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து அவங்க உள்ளடக்கி, அதாவது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, வீட்டாக்கள் பேரண்ட்ஸ் வந்து பயப்பட தேவையில்லை. இப்ப ஜப்னா பேட்டிங்களோட ஒரு சரியா கல்ச்சர் மெயின்டைன் பண்ற ஒரு இடம். அங்கிருந்து அவங்களோட பேரண்ட்ஸ் நினைப்பாங்க யூனிவர்சிட்டி போயிட்டாங்க, நம்மளோட கல்ச்சரை பாதுகாக்காங்களா, அப்படி அவங்கள கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை. என்ன உலக விலங்கு ஒத்துக்கொள்ளும். மெட்டது என்னன்னு சொன்னா, இதுக்கு பிறகு நடக்க போற கயிறுத்தல், முட்டி உடைத்தல், அதை பற்றி என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதா? ஒரு எக்ஸைட்மெண்ட் உண்டு. அதோட என்ன சொல்றது, போய் பங்கேற்ற ஆர்வம். முட்டி உடைக்க போவீங்களா? உடைக்க போவோம். இப்ப பொங்கல் சாப்பிடுங்க. பொங்கல் சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்க? நான் பொங்கல் சாப்பிட்டேன். அந்த 9 ஃபேக்கல்டிக்கு அப்படியே வீடியோ எடுக்கிற வேலை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு வந்ததா நம்மள தெரியாதா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. சரி நரேஸ்வர், இந்த உங்களோட நேரத்துக்கு தங்கி உங்களோட ஒத்துழைப்புக்கு நன்றி. மீண்டும் அடுத்த தைப்பொங்கல் இல்ல இடையிடையே யூனிவர்சிட்டியில தமிழ் கலாச்சாரங்களை பேணிக்கொண்டு நிகழ்வுகள் நடந்தா அதை பறைசாற்றி அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற விதமா இந்த யூடியூப் சேனல் நம்ம இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம். சரி, எதுவுமே செய்யாம இருந்தமே, இனி முட்டியாவது உடைப்பமெண்டு போனேன். இப்ப நீங்க சொல்ற எனக்கு விளங்குது. அட எவனா கண்ணை கட்டி போட்டு சும்மா விட்டு இருந்தாலே போய் வந்திருப்பான். எதுக்குடா சுத்துறீங்க? ஒருவேளை முட்டி உடைஞ்சிருமோ? 2 தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாதீங்க. இனி என்ன செய்யற? நிலத்துக்கு அடிச்சு போட்டு வந்ததுதான். நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல.
சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. வந்து மழை பெஞ்சாலும் பரவாயில்ல பொருட்படுத்தாம வந்து கயிறு எடுக்கிறது போயிருக்காங்க அணிகளாட்டு இருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு அணில வந்து 8 பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து அங்க என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. நான் நிஜம் மழை பெஞ்சதால கஷ்டமா போவேன்னு சொல்லி, ஆனா சேத்துக்குள்ள உருண்டு பிரண்டு இழுத்தாங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். இந்த சேத்துக்குள்ளையும் கயிறெழுத்து வின் பண்ண அப்புறம் வெறும் பாருங்க ஒரு சந்தோஷம். அவங்க குதிக்கிறத பார்த்தாலே நமக்கு விளங்கிருக்கும் இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா கடத்திருப்பாங்க, இந்த நினைவுகளை எவ்வளவு நாளுக்கு சுமந்து கொண்டு இருக்க போறாங்கன்றது. இந்த ப்ரோக்ராம்ஸை முடிஞ்ச வரைக்கும் பெட்டரா நடத்தினதை தாண்டி அதுக்கான பரிசுகளையும் வழங்கியிருந்தாங்க பிராதனிய இந்து மாணவர் சங்கம். ஹலோ, வணக்கம் தினகரன். வணக்கம். என்னோட சொன்னா இன்னைக்கு தைப்பொங்கல். மெயினா நான் என்ன கேட்க வந்ததுன்னா, நீங்க 68வது இந்து மாணவர் மன்றம் தலைவர். நீங்க போன வாரம் அதுக்கு முன்ன வாரம் எல்லாம் தைப்பொங்கல் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, பொங்குனாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை நீங்க கையெழுத்தல் முட்டியெழுத்துன்னு சொல்லி தமிழ் பாரம்பரியம் கலாச்சாரத்தை மாறாம கோணிட்டு இருக்கீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஒவ்வொரு வருஷமே பழமையா கொண்டாடுற தைப்பொங்கல் பழமையா 9 இடங்கள் வந்து உள்ள பாத்தீங்கன்னா தெரியும். கோலங்கள்லாம் போட்டு கோலம் கஷ்டப்பட்டு போவாங்க. ஆகவே இந்த முறை நாங்க புதுசா வந்து எல்லா மாணவர்களையும் ஒரு சகோதரத்துவம் இதை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு 1 week டைம் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணேன். அனைத்து போயிட்ட மாணவர்களுடைய சப்போர்ட்டால தான் ஒரு வெற்றியா. அண்ணா வணக்கம் அண்ணா. பொங்கல் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இந்த இப்படி கையெழுத்தல் முட்டி உடைக்கல ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதால அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் 9 ஃபேக்கல்டி சேர்ந்தும் கோயில் ஒன்று தான் எல்லாரும் சேர்றதுக்கான ஒரு இடம். அப்படி சேர்ந்து அவங்களோட கலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து நான் வந்து இப்போ மூட்டாம தான் படிச்சுட்டு இருக்கிறேன். இது வந்து பொங்கலுக்கோ இல்ல வருடப்பிறப்புக்கோ வந்து தமிழர் பண்பாட்டு வளமையா ஒரு பொங்கல் மட்டும் நடந்துட்டு இருக்கும். அது தமிழர் பண்பாடு விளையாட்டுக்களை எதுவுமே நடந்ததில்லை. ஆனா வேற யூனிவர்சிட்டிலயோ வேற இடங்கள்ல வந்து அது ஒரு கொண்டாடப்படுறது. அப்ப நாங்க வந்து இந்த ஐடியா எங்களுக்கு முதலே இருந்தது. அப்ப நாங்க கமிட்டி எடுத்த பிறகு வந்து இதை நாங்க எங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிழமையில வந்து திட்டமிட்டு செஞ்சிருக்கிறோம். அதுக்கு வந்து எல்லா பக்கத்தையும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இனி அடுத்த வார கமிட்டியும் வந்து செய்வாங்க. அவங்களோட சப்போர்ட்டும் இருக்கும் வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். கையெழுத்தல் முட்டியெழுத்தல உண்மையா வேற லெவல். எல்லாரும் என்ன சொல்றேன், நாங்க வேற வேற ஃபேக்கல்டி சொல்லலாம். ஒரு கண்டக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இது. மற்ற உங்களோட டைம் ஒர்க் சந்ததுக்கு தேங்க்யூ. ஹாப்பி தைப்பொங்கல். முதலே சொல்லிக்கணும் மறந்துட்டேன். இது வந்து இந்த வீடியோட கடைசி பகுதி. தைப்பொங்கல் நீங்க உள்ள பாத்துக்கிட்டீங்க. அந்த கோலமா இருக்கட்டும், 9 ஃபேக்கல்டி சேர்ந்து அவங்க பொங்கன விதமா இருக்கட்டும், அதை தாண்டி இந்த இந்து மாணவர் மன்றம் ஆர்கனைஸ் பண்ண இந்த ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே உண்மையா வேற லெவல் இருந்தது. இப்படி ஒரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் உங்கள் எக்ஸ்போர்ட் தமிழ். தேங்க்யூ.